bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இது வீடியோ பார்க்க போறோம்னா மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோகால் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ் இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ எல்லாம் கிடையாது. மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 4லேருந்து 7 வரைக்கும் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸ்டில் அவைலபிளா தாங்க இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் சீரிஸ். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் வந்துட்டு நான் ஜஸ்ட் பிரேக் டவுன் வீடியோ அண்ட் சில சீன்ஸ் மட்டும் யூடியூப்ல இருக்கிறத வந்துட்டு நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் நம்ம மொக்க கமெண்ட்ரி அந்த யூடியூப் சேனல் தான் வந்துட்டு மிஷன் ஃபுல் எல்லா மிஷன் இம்பாசிபிள் படத்தோட ஃபுல் மூவி பிரேக் டவுன் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிரேக் டவுனில் வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஸ்டாரியும் வந்துட்டு நரேட் பண்ணுவார். ஸோ அது அவர் பண்ணுற நரேஷனில் தான் வந்துட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சது இது எப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் கோஸ்ட் ப்ரோட்டோகால் வந்துட்டு இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்துட்டு 4th பார்ட், ஓகே 4வது பார்ட், சரிங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம டாம் க்ரூஸ் தலைவன் அவர் தான் இந்த படத்தையே தாங்கி பிடிக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு அவரே சொந்தமாக ஸ்டன் பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா. சில புதுசாக சொல்றதுக்கு இல்லை. இந்த படத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன எது வந்துட்டு வாயை பொழந்து வைக்கிற அளவுக்கு பார்க்க வச்சுச்சு, சரிங்களா. அதுதான் நான் ஷேர் பண்ண போறேன் as a personal opinion. ஸோ எல்லா மூவி ரிவ்யூலையும் நான் வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்த படமா இருந்தா கூட என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, அதாவது வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஒவ்வொரு படத்தோட என்ன எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை நான் ஷேர் பண்ணிக்க போறேன், சரிங்களா. ஸோ உங்க தோட்டம் என்னோட தோட்டம் சேமா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன ரிவ்யூ உங்ககிட்ட இருந்து வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த படத்துலயும் வந்துட்டு ஒரு மிஷன் கொடுக்கப்படுது. இந்த கிரிமினல் சொல்ற அந்த ராக்கெட் லான்ச்சை வந்துட்டு அதுக்கு வந்து அந்த ராக்கெட் லான்ச் பண்ணா உலகமே இருக்காது, அந்த மாதிரி கதை போகுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மிஷனை வந்துட்டு டிஆக்டிவ் பண்ண அந்த கிரிமினல்னா அதை டிஆக்டிவ் பண்றது தான் அதோட மிஷன், நம்ம ஈத்தனோட மிஷன். ஸோ அதுக்கு நம்ம க்ரூலாம் இருக்காங்க. அவரோட க்ரூ வந்துட்டு நம்ம பெஞ்சி, என்னோட ஃபேவரட் கேரக்டர். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம ஜெரமி ரென்னர், அதனால நம்ம ஹாக்காய் எம்சியூல, ஸோ அவரும் இருக்காரு. நம்ம ஜென் கார்ட்டர், ஸோ அவங்களும் இருக்காங்க. பவுலா அவங்க தான் ப்ளே பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு துபாயில எடுக்கப்பட்ட ஒரு படம். லைக் வந்து இந்தியாவில் வந்துட்டு எடுத்திருக்காங்க. சில சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்தியன் ஆக்டர் ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யார்த்த நம்ம தூக்கி போட்டு வச்சிருக்காங்க, அனில் கபூர் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. பிரிட்ஜ் நாட்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளே பாய், மல்டி மில்லியனர் பிளே பாய். பட் கடைசியில அவரையும் வந்துட்டு சாரிக்க மாட்டாங்க. அவரு கூட ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். அவரு கூட கொடுக்குற எக்ஸ்பிரஷன் தான் பயங்கரமா இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த படத்துலயே ஓப்பனிங் வந்துட்டு 1 செகண்ட், ஓப்பனிங்ல ஒரு நம்ம ஈத்தன் வந்துட்டு பிரிசன்ல இருப்பாரு, ஜெயில இருப்பாரு. இப்போ ஜெயில வந்துட்டு அவர் தான் ஹீத்தன் தான் வந்துட்டு யாரும் கொல்ல மாட்டார்ல, சாகணும் மேபி யாராச்சும் ஸ்லோ பண்ணதுக்கு சுடுவாரு தவிர்த்து கொல்ல மாட்டாரு யாரையும், ரைட்டா. ஸோ அதே மாதிரி தான் பிரிசன்ல வந்துட்டு அவர் தப்பிக்கணும். இந்த க்ரூலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ தப்பிக்கிற கேப்ல அவர் தப்பிக்கலாம். பட் ஒருத்தனையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ரிஸ்க் எடுப்பாரு, ஃபைட் பண்ணுவாரு. ஸ்டெமினா அடிச்சுக்கவே முடியாது. ஸ்டெமினா அவருக்கு செம்ம பீக்ல இருக்கும். அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்குங்க, நல்லா இருக்கும், சரிங்களா. பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒருத்தனையும் கொண்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒருத்தனை காப்பாத்துறதுல அவன் தான் வந்துட்டு கடைசிலேயே ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கண்டினியூட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் காப்பாத்துனது எங்கே காட்டாம போயிடக்கூடாதுல்ல. ஸோ ஒருத்தனை காப்பாற்றுவாரு. ஸோ அவனே வந்துட்டு கடைசியில வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை அவர் காப்பாத்திட்டு வரும்போது இந்த கீழே டனலுக்குள்ள போவாங்க கீழே. அதுக்கப்புறம் பாம்பு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொளுத்தி விட்டு வருவாங்க. ஸோ அதோட கொளுத்தி விடுறது அதோட இது இருக்கும்ல, அதை போய் பாம்பிங் எங்கேயோ வச்சிருப்பாங்க. அது ஒயரை வந்துட்டு இங்க வரைக்கும் இழுத்துருப்பாங்க. கொளுத்துற வரைக்கும் அது அந்த நெருப்பு ஸ்பார்க் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும்ல. அந்த ஸ்பார்க் ஆகிட்டு போறதுல கேமரா டிராவல் பண்ணுவாங்க. அதான் ஓப்பனிங் டைட்டில். எங்க போய் வெடிக்கிறதுக்கு முன்னாடி தான் டைட்டில் போடுவாங்க, ஓகேவா. மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, டைட்டில் போடுவாங்க. அப்பதான் வந்துட்டு ஒரு பாம்பு வெடிக்கும். அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சீன் வரும். பிரிசன்லயே பாம்பு வச்சிருவாங்க. அதெல்லாம் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். அதை தொடர்ந்து இந்த படத்துல எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒரு ஐகானிக் இருக்கும். இந்த மிஷன் இம்பாசிபிள் இந்த ஃபிலிம்க்குன்னு வந்துட்டு ஐகானிக் சீன்ஸ்லாம் ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல அந்த மாஸ்கை மாற்றி போடுறது, மாஸ்கை மாற்றி போடுவாங்க. அது ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அவரே டாம் க்ரூஸே எல்லா ஸ்டண்டும் சொந்தமா செய்வாரு. எந்த ஸ்டன் டபுள் வைக்காம, கிரீன் ஸ்கின் ப்ளூ ஸ்கின் எல்லாம் வைக்காம அவரே சொந்தமா செய்வாரு. அந்த மாதிரி சீன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது லாங் ரன் ஓடுவார, தூரமா ஓடுவார, லாங் ரன் ஷாட் இருக்கும். அது என்னோட ஃபேவரட். எல்லா படத்துலயும் எனக்கு ஃபேவரட். அந்த அளவுக்கு மனசு எனக்கு ஸ்டெமினா இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பைக் சேஸா இருக்கட்டும், கார் சேஸா இருக்கட்டும், எல்லாமே அவரு சொந்தமா பண்ணுவாரு. ஓகேவா, இந்த படத்துலயும் இருக்கு பைக் இல்ல கார் சேஸ் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஃபேஸ் மாத்தி போடு, இந்த மாஸ்க்கு அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். ஓகேவா, அதுவும் ஒரு சீன் இருக்கு. நம்ம பெஞ்சி பண்ணுவாரு. ஓகே, பெஞ்சியா இல்ல அவரே நம்ம டாம் க்ரூஸே வந்து மாஸ்க் போட்டுருப்பாரு. அதனால ஆனா வந்து அவரு டீட்டெயில்டா இருக்காரு. லைக் வந்து ஒரு மாஸ்கா இருக்காரு. லைக் வந்து ஒரு மாதிரி தெரியும் அவர் தான் மேக்கப் போட்டுருக்காரு, அந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஓகேவா, அது ஒரு சீன் வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். த ஐகானிக் இந்த படத்துல இப்ப மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோகால்னு சொன்னால ஒரு ஐகானிக்கான ஒரு ஸ்டண்ட் எடுத்துக்கிட்டா, பர்ஜ் கலிஃபால ஒரு கிளைம் பண்ற சீன் இருக்கும். பர்ஜ் கலிஃபால கண்ணாடிக்கு வெளியே, ஓகேவா, கண்ணாடிக்கு வெளியே ஏறி போற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் வந்துட்டு மனசை உண்மையிலேயே பண்ணாராம். அது வந்துட்டு நம்ம ஜெரமி ரன்னர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அவருக்கே அள்ளு விட்டுருச்சான். ஓகேவா, எனக்கு அந்த படம் பார்க்கும்போது பர்ஜ் கலிஃபால அவர் உண்மையில அந்த பெல்ட் எல்லாம் போட்டுருக்காரு, சேஃப்டி பெல்ட் தான் போட்டுருக்காரு. பட் அது எடிட்டிங்ல வந்துட்டு இரேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, எனக்கு புரியுது. பட் அந்த தைரியம் எத்தனையோ ஃப்ளோல இருந்தாங்க. 180 ஃப்ளோல இருந்து பண்றதா எனக்கு எதாவது தெரியல. பட் அவ்வளவு தூரத்துல இங்க வந்துட்டு 830 மீட்டர். ஓகேவா, இங்கேருந்து அந்த க்ளோஃப் இருக்கும். அந்த க்ளோஃப் வந்துட்டு அந்த கடைசியில் ஒரு க்ளோஃபை வச்சுதான் அவரு மேனேஜ் பண்ணி ஏறிட்டு போய் அங்க ஒரு இதை எடுத்துட்டு மறுபடியும் திரும்பி இறங்கி வரணும். ஓகேவா, திரும்ப மறுபடியும் இறங்கி வரணும். ஏன்னா உள்ளுக்குலேருந்து போக முடியாது, லிஃப்ட்லேருந்து போக முடியாது, லிஃப்ட்டை ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை ஹேக் பண்றதுக்கு அதோட சர்வருக்கு போகணும், மேலே போகணும்ல. அவர் தங்கியிருக்க ரூம்ல விட மேலே போகணும். ஸோ அவர் இருக்க ஹோட்டல் ரூம்லேயே வந்துட்டு பின்னால் ஜன்னல் ஓட்டையை போட்டு அங்கிருந்து அந்த க்ளோஃபை டச் பண்ணி போவார். ஒரு க்ளோஃபுக்கு தான் வந்துட்டு சார்ஜ் இருக்கும், ஒரு க்ளோஃபு சார்ஜ் இருக்காது. ஓகேவா, விளக்கணையா இருக்கும். ஓகே, அது வந்துட்டு ஸ்டன்ட்ஸ் உண்மையிலே பண்ற. வெளியிலேருந்து காமிப்பாங்க, கேமரா பர்ஜ் கலிஃபாவுக்கு டாப்ல இருந்து காமிக்கும், வெளியிலேருந்து. அது வந்துட்டு ஒரு கட்டத்துல ஒரு உழுவுற மாதிரி போயிடும், நம்மளுக்கு கல்லு விட்டுருது. ஓகேவா, மனச ஐயோ, ஒண்ணு இந்த மனசனை பத்தி என்ன சொல்றது. எனக்கு கல்லு விட்டுருச்சு இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது படத்துல. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அபுதாபில ரோட்ல வந்துட்டு ஒரு BMW கார் இருக்கும். அது ஒரு ப்ரோட்டோடைப் காரு. அது வந்துட்டு ரோட்ல ட்ரிஃப்ட் பண்ணுவாரு. லைக் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் போவோம், அது கடைசி சீக்வன்ஸு ஒரு சேஸ் போவோம். லைக் வந்துட்டு தாறுமாறா இருக்கும். உண்மையிலேயே அது வந்துட்டு அவர் தான் டிரைவ் பண்றாரு. ஓகே, உண்மையிலே அவர் தான் வந்துட்டு ஸ்டன் பண்றாரு. அது வந்துட்டு டூப்ல வைக்க விட மாட்டாரு அவர் மனசா. ஓகேவா, அந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கிங் இருக்கும். லைக் வந்து கார் பார்க்லாம் சொந்தமா போய் பார்க் பண்ணிக்குமே. லைக் அந்த என்ன மாடியா போய் சொந்தமா போய் ஏற்றி போய் பார்க் பண்ணிக்காது, ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கிங்க. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் நடக்கும். லைக் வந்து வில்லன் கிட்டே தான் அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்கும். அந்த ஒரு பொட்டியை வந்துட்டு வில்லன் கிட்டே தான் எடுக்கணும். வில்லன் வந்துட்டு அடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பான். மனசனுக்கு நம்ம டாம் க்ரூஸ் தான் ஈத்தனுக்கு தான் ஸ்டெமினா ஹைல இருக்க. ஸோ அவர் அடி வாங்கினாலும் அவனுக்கு அடி கொடுத்துட்டு அந்த பாக்ஸை எடுக்க தான் பார்ப்பாரு. அதுல தான் மொத்த கண்ட்ரோலும் இருக்கும். ஓகேவா, கடைசியில் முட்டாள் மாதிரி ஒன்று எடுத்திருப்பானுங்க. அந்த முட்டா பையன் வந்துட்டு மேலே ஏறிடுவாங்க, அதாவது மேலே கார் பார்க்கிங்ல இருப்பாங்க. அந்த பாக்ஸோட சேர்ந்து மேலேருந்து விழுந்துருவான் வில்லன். விழுந்துட்டு அவர் அதுல ஒரு ஐடியா இருக்கும் பாருங்களேன், அதுல ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கும். உளுந்தா செத்துருவாரு. ஸோ அவர் காடி இருக்குல்ல, அங்க காடி பக் பண்ணிருக்கோம்ல, அதை வந்துட்டு ஆன் பண்ணி மேலேருந்து உழுவாரு. இப்ப காடி போட்டுருக்குன்னா மேலேருந்து அவன் கீழே போயிட்டான், கீழே செத்துட்டான். சாவுல ஸ்டில் ஒரு 60 உயிரோட இருக்கான். காடி மேலேந்து தள்ளி கீழே போவாரு. ஸோ கீழே போனா இங்க அடிச்சாதான் இது பெலூன் வந்துடுமே, அந்த சேஃப்டி பேக் வந்துடுமே. ஸோ அவருக்கு ஒன்றும் ஆகல. ஓகேவா, ஸோ அதுலேருந்து தப்பிச்சு அந்த பாக்ஸை எடுத்து டீஆக்டிவ் பண்ணிடுவாரு. ஓகேவா, மிஷன் அக்காம்ப்ளிஷ் அப்படின்னு சொல்லுவாரு. சூப்பரா இருக்கும். இருங்க, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் ஒரு வரைக்கும் அந்த ரெண்டு மூணு ஸ்டன் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த லாங் ரன் இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவ்வளோ டெக்னாலஜியா இருக்கும். அந்த படத்துலயே அவ்வளோ நிறைய இருக்குங்க. ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
என்ன சொல்றது அந்த மனசனை எல்லா படத்துலயும், அதாவது மிஷன் இம்பாசிபிள் என்டையர்லயும் எந்த ஒரு ஸ்டன்மேனும் இல்லையாங்க. இப்போ ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு காசு மிச்சம். ஆக்சுவலி வந்து ப்ரொடியூசரே அவர் தான், நம்ம தலைவன் தான் ப்ரொடியூசரே. ஸோ அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு படத்தை. ஸோ இட்ஸ் ரியலி அமேசிங் மேன். உண்மையிலேயே என்னை வந்துட்டு ஷாக் ஆக வைக்குது அவர் பண்ற ஒவ்வொரு ஸ்டன் சீக்வன்ஸும். இந்த படத்துல அந்த பர்ஜ் கலிஃபா சீன் இருக்கும்ல, பர்ஜ் கலிஃபா வந்து அதுல வந்துட்டு கிளைம் பண்ற சீனு உண்மையிலே பண்ணாரு. அது அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியும். ஓகே, மனசு உண்மையிலே பண்ணியிருக்காரு, இது வந்துட்டு பொய் கிடையாது, சிஜி கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணும். எடுத்துக்கிற விதமும் அப்படி இருக்கும். அவ்வளவு லைவ்லியா எடுத்திருப்பாங்க. இதுக்கு தான் லைஃப் ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. சரிங்க, இதுதான் ஒரிஜினல் லைஃப் ஆக்ஷன் மூவி. ஓகேவா? ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த படத்துல மிஷன் இம்பாசிபிள் கோஸ்ட் ப்ரோட்டோகால்ல எது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.